18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல எப்பயும் போல உங்களுக்கான பல விஷயங்களை எடுத்து கோர்த்து ரெடியா வச்சிருக்கிறோம். ஒண்ணு எடுத்து கொடுக்க பார்த்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ நாம செமச்சீனுமாக்குள்ள போறோம். இந்த வெயில் காலத்துல மாம்பழம் நமக்கு சூப்பரா இருக்குன்னு வாங்கி சாப்பிடுவோம். இதையே ஒரு ஐயா என்ன பண்ணியிருக்காரு, விதவிதமா மாம்பழத்தை ரெடி பண்ணி பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் வர வச்சு இவங்க மூலமா பண்ணா தாண்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்காரு. அவங்க சாப்பிட்ற போர்வையில அடிச்சு பிசைஞ்சு கூழாக்கி அப்புனாங்க பாருங்க, மாம்பழம் மாம்பழமா போச்சு. கூழா அள்ளி அப்பி சந்தோஷப்பட்ட நேரத்தில் ஒரு அக்கா கொஞ்சம் காண்டாயிட்டாப்ல நாமக்கல்ல பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. கேக்கு வாங்கி ஆசையா ஹாப்பி பர்த்டே டு யூன்னு ஊட்ட போவது கெட்டானாத்தான் நார் இருக்கு கேக்கு. அக்காவுக்கு கோவா வந்து சரட்டுன்னு கேக்கோட போய் கேக்கு வாங்கின கடையில் இருந்த அந்த ஓனரை மட்டும் இந்த கேக்கை இப்போ நீ சாப்பிட்றன்னு சொல்லி ஊட்டியே விட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து நேரா நம்ம கடலூருக்கு போனோம். அங்க அமைச்சர் ஒருத்தர் லெப்ட் ரைட்டு சைடு இண்டிகேட்டர் போடாமலே வெளுத்து வாங்குறாரு எல்லாருக்கும். என்ன என்னாச்சுன்னு கேட்டோம். இந்த பாருங்க, நாம ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அதுல பல திட்டங்களெல்லாம் பேசுறோம், இதை பத்தி விளக்கி சொல்லுங்கன்னு கேட்டா எல்லாரும் முழிக்காக. அதனாலதான் இந்த லெப்ட் ரைட்டுன்னு சொன்னாரு. நீங்களும் ஒரு பாருங்க. இந்த தொழில்ல எல்லா கிராமத்திலையும் எவ்வளவு கொடுக்காம இருக்கோம். கல்லூரி தொகை, தனிநபர் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், மகளிர் என்னென்ன சீனி கேட்குறதுன்னு நாளைக்கு 200 கொடுக்கணும். ஏன் 40 கொடுக்கணும்? கம்ப்ளீட்டா திருப்பி பண்ணணும். தெரியணும். நீ புதுசா புரியா இப்படி லெப்ட் அண்ட் ரைட் அதிகாரிகள் அமைச்சர் வாங்கினார்ல. இங்க வாருங்க, மத்திய பிரதேசத்துல மனு கொடுத்து நாங்கெல்லாம் மண்ணா போயிட்டோம், இனிமே உங்கள்கிட்ட மனு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வாலியா சாக்கடை எடுத்துக்கொண்டே ஆபீஸ்ல கூட்டுறாங்க. என்னையான்னு கேட்டா, மழை வேஞ்சு அங்கங்க அடைச்சு கிடக்கு, மூக்குக்குள்ள தனால நாறுது, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இப்படி ஊத்துனா தான் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் புரியும். பாருங்க, அப்படி ஊத்தி விட்டாள்ல. அடுத்து மதுரையிலையும் கொட்டின சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அங்க சாக்கடை கொட்டலங்க, படிப்புக்காக பல்வேறு விதமான விஷயங்களை கொட்டியிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் பிறந்த நாள் கொண்டாடிருக்காங்க. இந்த பிறந்த நாளை வேற லெவல்ல கொண்டாடும் சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் சாப்பாடு ஓட்ட சாப்பிட்டு மறந்துடுவாங்கன்னு சொல்லி பிள்ளைக்காடுகளா பைய வேணுமா, பேனா வேணுமா, பென்சில் வேணுமா, ரப்பர் வேணுமா, பெஞ்சு வேணுமா, என்ன வேணும்னு கேட்டு பள்ளிக்கூடத்தை நிறைச்சுட்டாள்ல.
கவுண்டருக்குள்ள போறான். நம்ம அன்புமணி என்னாச்சு ரெடியா நிக்காவ. என்னன்னாச்சுன்னு இங்க பாருங்க, இந்த ஆட்சி சரி கிடையாது, இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. ஏன்னா மக்கள் பூரா கஷ்டப்படுதாக. ஆனா அவங்க சொல்றாங்க மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு. யார் சொன்னா? புலங்காகித அடைகிறாங்க மக்கள். நான் சொல்றேன் இது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது. ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு செல்றார். அங்கே ஒரு ரோட் ஷோ பாத்தீங்களா நீங்க? அதெல்லாம் திமுக காரில் ரோட்ல 2 பக்கம் நிக்க வச்சுக்கிட்டு மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் போய் கேட்கிறாரா பெண்களை, ஏமா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாமா? பெண்கள்லாம் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். எப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க பெண்கள்? கரண்ட் விலையை ஏத்திட்டாங்க, வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, தண்ணி வரியை உயர்த்திட்டாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, பால் விலையை உயர்த்திட்டாங்க, எங்க பார்த்தாலும் சாராய கடையை திறந்துட்டாங்க, எங்க பார்த்தாலும் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின் எல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கிற போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சரளமாக வித்துட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் சாலையில் ராத்திரியில் விட்டுருங்க, பகல்ல போக முடியல. எங்க பார்த்தாலும் அராஜகம் நடந்துட்டு இருக்குது, கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது, ரவுடிசம் நடந்துட்டு இருக்குது, துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. இவ்வளோ மோசமான நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற நேரத்தில் பெண்களோட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கொடுக்கிற 1000 ரூபாயில மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வேகமா வந்தாரு. அவர் தான் எம்எல்ஏ சதாசிவையா. என்னங்கய்யா இவ்வளவு மூச்சு இறக்க ஓடியாருன்னு கேட்டோம். அதாவதுங்க எங்க பெரியய்யாவுக்கும் சின்னையாவுக்கும் ஜிங் ஜிங்னு சண்டை நடக்குல்ல, அதனால அவங்க 2 பேர் சாதகத்தை எடுத்துக்கொண்டே காட்டினேன். ஒரு மாசத்துக்கு அப்படித்தான் இருக்குமா. ஒரு மாசம் கழிஞ்ச உடனே கட்சியும் இதுவும் ஓஹோன்னு இருக்குமா. 2 பேரும் கூடி குழம்பி பின்னி பிணைஞ்சு பழையபடி மாம்பழத்தை பெருசா பழுக்க வச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. பாப்பா மாம்பழம் பழுக்கா இல்லையான்னு. தண்ணியில தோன்ற முட்டை தோன்றும் மறைஞ்சிடும். ஆகவே இன்னைக்கு பாருங்க, நாங்கள் பேசும்போதெல்லாம் மருத்துவர் ஐயாவை சொல்லிவிட்டு தான் நாங்கள் பேசுவோம். மருத்துவர் ஐயா அவரை வணங்கி அதுக்கப்புறம் தான் சின்னையாவை பற்றி பேச போகிறோம். இல்லை 2 பிரிவுங்கிறதுனால ஒரு பிரிவு தான். கால சூழ்நிலை நான் ஜாதகம் பார்த்துட்டேன், நான் ஜாதகம் பார்த்துட்டேன். 1 மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து மக்களை வழிநடத்தும் என்பதை அன்போடு தெரிவித்து கொள்கிறேன். இப்படி மாம்பழம் பழுக்குமா பழுக்காதான்ற நேரத்தில் நான் பணம் ஏறி கல்லை இறக்கி அப்படி நம்ம செந்தமிழ் அண்ணன் பண்ணார்ல, அது நம்ம புதிய தமிழகம் ஐயாவுக்கு பிடிக்கல. இங்க பாருங்க, கல் இறக்குறதுக்கு தடை இருக்கு, அதையும் மீறி போய் நான் இறக்குவேன் அப்படின்னு சொன்னா அது நியாயமா நியாயம் இல்லாத செயலா? நீங்க போராட்டம் பண்றன்ற பேர்வையில என்னென்னவெல்லாம் பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது தம்பி அப்படின்னு ஐயா லைட்டா கொடைய விரிச்ச மாதிரி பேசிட்டார். எல்லாரும் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது 2026 வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கம். இந்த நேரத்தில் நேர்மாறாக மதுவிலக்கு நேர்மாறாக கள் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து தானே வந்து மரம் ஏறி கள் அருந்துவேன் என்று அறிவித்து இருந்தார். நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் காவல்துறை அதிகாரத்தில். ஏற்கனவே கள் இறக்குவதற்கு வந்து தடை இருக்கிறது, எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்தினோம். ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதுபோன்ற ஒரு சட்டவிரோதமான பொதுவெளியில் அது இந்த அரசாங்கமே தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய அந்த கள் இறக்கும் போராட்டத்தை வேடிக்கை பார்த்தார். அவர் மட்டும் குடிக்காமல் மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார். இதெல்லாம் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த கள் வந்து உணவு அல்லங்க, அவரை கைது செய்யணும். காரணம், அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும்
பொது வெளியில் ப்ரொமோட் பண்ணுறது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் இது வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த அதை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிக்கக்கூடாது. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அண்ணன் திருமா அண்ணன் வந்து கொஞ்சம் கவலையோட பேசினார். ஐயா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு தெரியுமா? தெரியாமலே பேசிட்டு இருக்கீங்க. சடக்குன்னு பெரியாரை திட்டுறீங்க, திராவிட ஆட்சியை திட்டுறீங்க, திராவிட கழகத்தை திட்டுறீங்க. நீங்க மட்டும்தான் பெரியாள்ன்ற மாதிரி பேசுறீங்க. ஒன்னும் புரியல போங்க, யாரையும் குழப்பாதீன்னு வேற அண்ணன் லேசா கவலைப்பட்டார். தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசிய எதிர்ப்பில் தான் அடங்கியிருக்கிறது. இந்திய தேசியம் எது என்று தெளிவுபடுத்தாமலேயே இந்திய தேசியம் தமிழ் தேசியத்திற்கு எப்படி எதிராக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லாமலேயே திராவிட கட்சிகளை எதிர்ப்பது, பெரியாரை எதிர்ப்பது என்பது திசை திருப்பும், மடைமாற்றும் ஒரு சதி முயற்சி. அது எந்த வகையிலும் தமிழ் தேசியத்திற்கு உதவாது. திமுக எதிர்ப்பில் தனிப்பட்ட முறையில் அவர்கள் வளர முடியுமே தவிர அது தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க துளியளவும் உதவாது. அடுத்த அண்ணன் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா இந்த நோட்ஸுகளே இல்லாம சொல்றார். என்னன்னா, நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன், திமுக கூட்டணியில் தான் இருப்பேன். ஆனா எல்லாரும் இவர் வெளியில போறார், இந்த அவர் வந்து இவரை பார்த்துட்டார் அதனால வெளியில போறார், ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு நீங்க எல்லாம் பயப்படாதே, பதறாதீங்க. நான் அந்த கூட்டணியை உருவாக்குன ஒரு சின்ன அணில் மாதிரி வேலை பார்த்திருக்கேன், கண்டிப்பா அங்கதான் இருப்பேன்னு ஆணியை எடுத்து நச்சு அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கார். ஏற்கனவே நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு. ஆகவே அந்த கூட்டணியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உண்டு. அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை, ஊசலாட்டமும் இல்லை, மாற்று சிந்தனைக்கும் இடமில்லை. சார், அப்போ திமுக கூட்டணி பலமாக தான் இருக்குது இன்னும் வரையும், அப்படிதான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த வலிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. இப்படி அண்ணன் சுத்தியில எடுத்த ஆணில நங்குன்னு அடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு ஐயா இதையும் சேர்த்து நான் அடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. என்னன்னு பார்த்தா நம்ம செல்வ பெருந்தகை ஐயா இங்க பாருங்க, நம்மளுடைய தமிழர் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரத்தை எல்லாம் கீழடியில போட்டு புதைச்சிருந்திருக்காங்க. அதை தோண்டி எடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க என்னடானா வரலாறு ஆய்வை அறிவியல் பூர்வமா கூடுன்னு அப்படியே ஒதுக்கி வைக்கிறாங்க. சமஸ்கிருதம் தான் பெருசுகிறாங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? எலெக்ஷன் வரும்ல, நீங்க கேப்பீங்கல்ல, எப்படி ஓட்டு வாங்குறீன்னு பாப்போம்னு அண்ணன் அப்படியே ரேச பொங்கி விட்டார்லா. அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய அந்த ரிப்போர்ட், அதை மாற்றி எழுதி தரும்படி ஒன்றிய அரசு அவரை நிரூபித்தது. அந்த நிரூபணத்திற்கு ஆளாகாமல் அவர் என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது, நான் உண்மை எழுதியிருக்கிறேன் என்று அவர் பதில் கூறிவிட்டார். ஆகையால் சமஸ்கிருதம் பெரியதா தமிழ் பெரியதா என்ற போட்டியில் அவருடைய கௌரவத்தில் இப்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆகவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து கீழடியாகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், வடக்குப்பட்டு கல்வெட்டாகட்டும், எல்லாவற்றிலும் உண்மையை அறிந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய தரவுகளை எடுத்து அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கார்பன் டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இந்த கார்பன் டெஸ்ட் மூலமாக 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் நாகரிகம் மிகப்பெரிய நாகரிகமாக இருந்திருக்கிறது என்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். அதை தான் பொருணை நாகரிகம் என்று சட்டப்பேரவையில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாஜக, RSS தமிழ்நாட்டுடைய வரலாறை மறைப்பதற்கும் இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்கள் 2026 எந்த முகத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்க போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். இப்படியே நம்ம சந்தோஷத்துல திளைக்கிற நேரத்தில் எப்பயுமே அப்படி இருந்துடக்கூடாது, அப்படியே உஷாரா இருக்கணும். ஆனா ராஜஸ்தான்ல வருங்க உஷாரா இருக்கிற நேரத்தை கண்ணை கட்டி தூக்கி விட்டாங்கல்ல. செல்போன் கடைக்கு 2 பேர் போயிருக்காங்க, போய் செல்போன் வாங்குற மாதிரி பார்த்துருக்காங்க. கடையில் தம்பி ஒருத்தன் தானே இருக்கான், டப்புன்னு கைவரிசையை காட்டுறான்னு சொல்லி செல்போன் பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடியே விட்டாங்க. என்னதான் பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த
பார்த்து பாருங்க. வண்டி ஓட்டும் பொழுது நாம எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா யாரும் கேட்கறது இல்ல. மலையில வண்டி எடுக்கும் போது இன்னும் அதீத கவனத்தோட இருக்கணும். கர்நாடகாவில் இப்படித்தான் மலையில வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. திடீர்னு பார்த்தா முன்னாடியும் தள்ளுது, பின்னாடியும் தள்ளுது, புகை, உள்ள இருக்கவங்களாம் இறங்கி ஓட, கடைசியில வண்டி அப்படியே நின்று போச்சு. மழை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு வண்டிகளை எடுத்துடாதிய காரம். ஆமாம், நம்ம மக்களை கூப்பிட்டு கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்க போறீங்க. பாதுலையே வரல, கால் ஓஞ்சு, செருப்பு தேஞ்சு, எல்லாம் முட்டி வலிக்குதுன்னு கவலைப்படுறீங்க. இதை கருத்தில் கொண்டு கலெக்டர் நீங்க மனு வாங்கி 30 நாட்குள்ள பதில் போகலைன்னா உங்களுக்கு அபராதம் விதிப்போம்னு கோர்ட்டு சொல்லுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கியன்னு கேட்டோம். மக்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா செருப்பு தேயாது வருங்க. வரவேற்கத்தக்கது, இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இது வரவேற்கத்தக்கது தான், வரவேற்கக்கூடியதை தான் பார்க்குறோம். எத்தனை பெட்டிஷன் போடுவாங்க, இந்த பெட்டிஷன் தீர்மானம் ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் ஆகும். இந்த மாதிரி இது போடும்போது அவங்களோட வேலைகள் வந்து கொஞ்சம் குயிக்கா நடக்கும். ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், அவர் வந்து உடனடியாக அது ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பால் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க, எங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அது கண்டிப்பாக வரவேற்கும். நாங்கள் திரும்ப போய் நாங்கள் மனுக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த முடிவு வந்து எங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதில் வந்து கீழே உள்ள அதிகாரிகள் வந்துபட்டு சரியாக வந்துபட்டு வேலை செய்யாதனால இது வந்து கலெக்டர்கிட்ட போகுது. கலெக்டர் வந்துபட்டு சரியாக நடவடிக்கை எடுக்காதனால தான் வந்துபட்டு ஃபைன் போடுறாங்க. இதனால் மக்கள் வந்து ஒரு மனு பரிசீலனை செய்கிறதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் தாமதம் ஏற்படுத்தினா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். சில தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே காலம் கடந்து அலைச்சல், கிராம மக்களுக்கெல்லாம் அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு சரியான தீர்வாக இருக்கும்னு நம்புகிறோம். தவறு பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும் என்கிற ஒரு அதிரடியான தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஏழை மக்கள், பாமர மக்கள்லாம் இதுக்கு நல்ல ஒரு விஷயம். அந்த மனுக்கு உடனே தீர்வு கிடைக்கும். அது வந்து செயல்படுத்துகிற ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஒரு வரவேற்கிறோம். இதனால நிறைய மக்கள் வந்து பயனடைவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமானது. அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் சீக்கிரமாகவே தீர்வு கிடைக்கும். அந்த மனுக்களுடைய நாட்கள் பொறுத்து இது ஈஸியாக முடிகிறதா இல்லை ரொம்ப நாள் ஆகுமாங்கிறது என்னன்னு தெரியல. நீதித்துறையுமே எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க, உத்தரவு பிறப்பிக்கலாம், அபராதம் வச்சு உத்தரவு பிறப்பிக்கலாம். வெறும் எச்சரிக்கை மட்டும் போதுமானது அல்ல என்பதை எங்கள் கருத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம். உத்தரவாக பிரிக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தை நான் வந்து சட்ட உரிமை கழகத்தின் சார்பாக வந்து நான் வந்து வரவேற்கிறேன். அதை உத்தரவாக பிறப்பிக்க வேண்டுமென வேண்டுகிறேன். நம்ம தர்பாரில் நீங்க பார்த்த இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுடைய கருத்துலையும் ஏறி இருக்கும். நாம உஷாரா இருக்க வேண்டிய இடங்கள்ல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆனா பல பேர் அப்படி இருக்கிறதே இல்லை. அதுவும் வாகன ஓட்டிகளுக்கு சமீப காலமா பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு வண்டி சர்ன்னு போச்சுன்னா நம்மளை விட போறானேன்னு வேகமா போய் டம்முன்னு விழுகிற ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களை நம்பி உங்க வீட்டில் உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க மனைவிகள், உங்க பிள்ளைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கிறத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த தர்பார்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.